இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். தமிழகத்தின் அரசியல் சூழல் மாறி வருவதாகவும் மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வரும் என் மண் என் மக்கள் யாத்திரை கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ராஜீவ் சந்திரசேகர், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யாத்திரையின் நிறைவாக சித்தாபுதூர் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, கோயம்புத்தூர் மக்கள் என்றைக்குமே பாஜகவுக்கு ஆதரவாக இருந்துள்ளதோடு உண்மையான அரசியல் சூழலை அறிந்து கொண்டு செயல்படுவார்கள் என புகழாரம் சூட்டினார். வரும் 27ஆம் தேதி பல்லடத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இதில் திரளானோர் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் அரசியல் சூழல் மாறி வருவதை உணர முடிகிறது என சுட்டிக்காட்டிய அவர், பொதுமக்களிடையே பாஜகவிற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், என் மண் என் மக்கள் யாத்திரையின் மூலம் பாஜக அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதோடு திமுக அரசின் குறைகளையும் ஊழல்களையும் எடுத்துக் கூறி வருகிறோம் என தெரிவித்தார். இதற்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது என கூறிய அவர், வேல் யாத்திரையின் மூலம் எப்படி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்களோ அதேபோல் இந்த யாத்திரையின் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், பெண் குழந்தைகளை போற்றுவோம் திட்டம், சுகன்யா சமத்ரி திட்டம் என பல்வேறு திட்டங்களில் தமிழகம் பெரும் பயனடைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் விதமாக 33% இடஒதுக்கீட்டை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் எனவும் வானதி சீனிவாசன் பெருமிதம் தெரிவித்தார்.